ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். கொஞ்சம் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவை நீள நீளமாக கீரியும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கீரி போட்டிருக்கோம்ல அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சியில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரெண்டையும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நேக அரைக்க வேணாம், இடித்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேறு எந்த மசாலாவும் அதில் தாளிப்புக்கு ஆட் பண்ணலை. இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டை நம்ம அதில் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கலருக்காக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சிக்கன் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் மல்லித்தூளையும் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பொடியும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூட நம்ம சிக்கன் மசாலா, எனி மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எவரெஸ்ட் சிக்கன் மசாலா தான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தி ஊற்ற வேணாம். அந்த எண்ணெயிலே இந்த மசாலா, அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சிக்கனில் இருக்கக்கூடிய இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, இதில் ஒரு 50% ஆஃப் மசாலாஸை எடுத்து நம்ம மிக்சியில் ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய அதை அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நல்லா 2 ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுறலாம். இந்த நல்ல பெப்பர் தூள் நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓப்பன்லேயே சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம மிக்ஸி கழுவிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு ஓப்பன்லேயே வேகட்டும். கம 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 கமன் வாசனையோட நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டுருக்கு, நல்லா வெந்துட்டுருக்கு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலைகளை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த சிக்கன் கிரேவியை யார் செஞ்சு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டு சந்தியாங்கிறவங்க எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது கூட சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் சப்பாத்தி அழகாக திரட்டிகிட்ருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும், அப்புறம் ஐல மீன் போட்டு மீன் குழம்பும், குடம்புளி போட்ட மீன் குழம்பும், கப்பையும் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிஜி தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஓகே, பாய்.